உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என் பொண்ணை கொல்ல நினைக்கிறேன். என் அண்ணன் வீட்டுக்கும் போக முடியாது. அபியை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறேன். சரவணன் வீட்டுக்கும் போக முடியாது. வாத்தி வீட்டுக்கும் போக முடியாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. மீனா மேடம், எனக்கு கால் வலிக்குது, நடக்க முடியல. சரி வாங்க உட்காரலாம். வா, வண்டி வரப்போது பார்த்து வா. மீனா மேடம், பசிக்குது எனக்கு. சரி வா, இந்த பக்கம் ஏதாவது கடை இருக்கான்னு பாப்போம். அல்லாதீங்க மேடம். மீனா மேடம், எனக்கு கால்லாம் வலிக்கல, நான் நடந்தே வரேன், என்னை இறக்கி விடுங்க மேடம். இல்ல வேண்டாம் அபி, கொஞ்ச தூரம் தானே, நான் தூக்கிட்டே வரேன். வேண்டாம் மேடம், நீ வா. உட்கார். என்னமா அண்ணே, இட்லி இருக்கா? இருக்குமா. 2 இட்லி கொடுங்க. 2 இட்லி கொடுப்பா. மீனா மேடம், நீங்க சாப்பிடல? நீ முதல்ல என்ன மேடம்னு கூப்பிடுறத நிறுத்துறியா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்ன நீ அம்மானு கூப்பிட மாட்டியா? இல்ல மேடம், அது பாரு அபி, சொல்ல திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. மேடம் நீ கூப்பிட்டு இருக்க, அம்மானு கூப்பிட மாட்டியா? இனிமே நீ என்ன அம்மானு தான் கூப்பிடணும். இல்லைன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இனிமே நான் உங்களை அம்மானே கூப்பிடுறேன். அம்மா. எனக்கு வேண்டாம் அபி. நீங்க மட்டும் என்ன கூட்டுறீங்க, நான் உங்களுக்கு கூட்டக்கூடாதா? சத்தியமா என்னால சாப்பிட முடியாது அபி. அங்க முகில் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல. என்னதான் நான் அங்க இருந்து கோச்சுக்கிட்டு வந்தாலும் முகிலுக்காக அந்த வீட்டையே எனக்கு நினைக்க தோணுது. அது நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க மீனாம்மா. என்னை கொண்டு போய் சரவணன் அப்பா கிட்டே விட்டுருங்க. நீங்க இல்லாம அங்க முகில் ரொம்ப கஷ்டப்படுவான். அவ இல்லாம நீங்க எங்க கஷ்டப்படுறீங்க. என்னால எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு. அபி, நீயும் முகிலும் தான் எனக்கு எல்லாமே. இனிமே நான் உன்னை தனியா விட மாட்டேன். அதே மாதிரி முகிலையும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. கூடிய சீக்கிரமே நான் அவனை என் கூட கூட்டிட்டு வந்துடுவேன். உன்னை என் பொண்ணுன்னு என் புருஷனும் அத்தையும் ஒத்துக்கணும். அதுக்காக நான் எவ்வளவு நாளும் கஷ்டப்பட தயாரா இருக்கேன். உன்னை நான் இனிமே எங்கேயுமே விட்டு தர மாட்டேன். அதனாலதான் உன்னை சேர்க்க மாட்டேன்னு சொன்ன அத்தை வீட்டுக்கு நான் இனிமே போறதாவே இல்லை. போதும். 8 வருஷமா நீ தாய் பாசத்தை அனுபவிக்க முடியாம கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். இதுக்கப்புறம் நான் உன் கூட தான் இருப்பேன். நீ என் கூட தான் இருக்கணும். இதுல என்ன மாற்றமும் கிடையாது. அந்த கடவுளை வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்.
இவங்க எல்லாரும் ஜாதகத்தை நம்பி பாசத்தை இழந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. எனக்கு பாசம் தான் முக்கியம். அதுக்குதான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒரு தாயையும் குழந்தையும் பிரிக்கிற மிகப்பெரிய பாவத்தை அவங்க தெரிஞ்சே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான தண்டனைய கடவுள் அவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பான். மீனாம்மா. ஆமா அபி, என்னதான் சிவா என் புருஷனா இருந்தாலும் ராஜேஸ்வரி என் அத்தையா இருந்தாலும் உன் விஷயத்துல அவங்க ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறாங்க. அதை என்னால ஏத்துக்கவே முடியல. நீ அந்த வீட்டுல இருக்க கூடாதுங்கிறதுக்காக என்னையே வெளியே போக சொல்றாங்கன்னா அவங்க எவ்வளவு தப்பா இருக்காங்கன்னு நீயே தெரிஞ்சுக்கோ. எவ்வளவு முட்டாள்தனமான எண்ணம் பாரு. நீ 9 வயசு வரைக்கும் எங்க கூட இருந்தா எனக்கும் சிவா உயிருக்கும் ஆபத்து வருங்கிறத படிச்சவங்க. அவங்க இதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அந்த முட்டாள்தனமான மூட நம்பிக்கை எல்லாத்தையுமே நான் மாத்துவேன். அவங்க நம்பிக்கையை நான் உடைப்பேன். உனக்கு 9 வயசு ஆகுற வரைக்கும் நான் உன் கூடவே இருந்து அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது பொய்யன்னு நான் நிரூபிப்பேன். வேற எதுவும் வேணுமா? தோசை சப்பாத்தி இல்லண்ணா, வேற எதுவும் வேண்டாம். வேண்டாமா? சீக்கிரம் சாப்பிடுங்கம்மா. போலீஸ்காரங்க வர நேரம் வச்சு கடையை சாத்த சொல்லுவாங்க. பா கல்ல ஆஃப் பண்ணு. சொல்ல அபி, நாம இப்ப எங்க போறோம்? தெரியல அபி. ஆனா நிச்சயமா நல்லவங்க இருக்கிற இடத்துக்கு தான் போவோம். என்ன அபி அப்படி பாக்குற? எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அல்லாதீங்க மீனாம்மா. நான் இப்பதானே சொன்னேன், நீ என் கூட இருக்கணுங்கிறதுக்காக நான் எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பேன். வா. ஏய் லோகே, என்னடா அங்க பாரு, சூப்பர் பொண்ணு ஒண்ணு வருது. மச்சி செம்மையா இருக்காடா. புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவன் மச்சான். அவ கூட புருஷன் வரலையே, ஒரு குட்டி பாப்பா தானே வருது. ஏய், இப்ப நீ என்னடா சொல்ல வர? அதேதான். டேய் மாட்டிக்க போறேன்டா. அதெல்லாம் ஒண்ணும் மாட்ட மாட்டோம்டா. சத்தம் இல்லாம தூக்கிட்டா போதும். பின்னாடி மெக்கானிக் செட் குடோன் இருக்குல்ல, அங்க வச்சு சம்பவத்தை பண்ணிடலாம். சரி சரி வா வாடா. செம்மையா இருக்கால. பாக்கிறதுக்கு நச்சுன்னு இருக்கிய. இந்த மாதிரி அன்டைம்ல சுத்தினா எங்களை மாதிரி ஆம்பளைங்க மனசு ஏங்குன்னு உனக்கு தெரியாதா? ஏய், யாரா நீங்களா? ஒருக்கீங்களா? வழி விடுங்கடா. ஏய் பாருங்கடா, மேடம் ரொம்ப சூடா இருக்காங்க. மேடம் கூல் பண்ணிடலாமா? அவனை உன்னை தொலைச்சிட வேண்டாம். ராத்திரி நேரம் பொம்பளை ரோட்ல வந்தா கைய வச்சிருக்கியா?
செருப்பு பிஞ்சிடும் உனக்கு. ஏய், பாக்குறதுக்கு பாலிஷ் பண்ண பப்பாளி பழம் மாதிரி தக தக தகன்னு இருக்கிற. என்ன பொம்பளை ரவுடியா நீ? எங்க ஆளு மேலேயே கை வைக்கிற? அடி. என்னடா? கை 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 ஆ கை 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 கை. மேடம் வாங்க போலாம். வா வா. ஏய் மச்சான், போறடா, போறடா. அம்மா அவங்க வழி மாதிரி எங்கேயோ போயிட்டாங்க போல இருக்கு. இப்போ நம்ம எங்கம்மா தங்க போறோம்? பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்தா அங்க போய் தங்கிக்கலாம் அபி. நம்ம மெக்கானிக் சார் சும்மா தான் இருக்குது. வரியா தூங்களா? அபி பின்னாடி போ. ஏய் புறாவல. ஏய் புட்றா. ஏய் எவ்வளவு தைரியம். என்னாச்சு மாமா? எதுக்கு வண்டியை நிறுத்துனீங்க? இல்ல இங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, லேடிஸ் அலற மாதிரி. போங்கடா. மாமா அந்த பக்கம் இருந்துதான் வருது. சரி உட்கார், போய் பார்க்கலாம். ஏய் ஓடி. ஏய் ஓடி ஓடி. சீனியர் மாமா, இவங்க என் கூட காலேஜ்ல ஒண்ணா படிச்சாங்க மாமா. என்னோட சீனியர். எனக்கு தெரிஞ்சவங்க தான் இவங்க. ஆஹா, இரு. மீனாம்மா மீனாம்மா விடுங்க. உங்களுக்கு ஒன்னாகலம்மா. எனக்கு ஒண்ணும் இல்லடா. உனக்கு எனக்கு ஒண்ணும் ஒண்ணும் சீனியர் ஏதாவது அடிபட்டுருச்சா? பாப்பா உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? இல்ல இல்ல சீனியர் என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லல்ல, வாமா. உனக்கு ஒண்ணா இல்லையே? சரி வாங்க வாங்க, முதல்ல இங்க இருந்து போயிடலாம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க. வாங்க போமா, வாங்க உள்ள வாங்க. கூட்டு போமா. நான் ஆட்டோ கட் பண்ணி தரேன். உள்ள போங்க, போமா. போ. வாங்க சீனியர். சீனியர் உள்ள வாங்க. வாங்க வா வாங்க வாங்க. உட்காருங்க சீனியர், உட்காருங்க. மாமனும் மருமகளும் வந்தாச்சா? இன்னைக்கு கலெக்ஷன்ல வாங்கியாச்சா? இந்த கணேசன் கடைக்கு 25 அப்பள கட்டு. மலரக்கா என்ன இப்படி பாக்குறீங்க? இவங்க என் காலேஜ் சீனியர். சீனியர்னா வாதியாரா? ஐயோ அக்கா, சீனியர்னா நமக்கு முன்னாடி நம்ம படிக்கிறத படிச்சவங்க. அப்போ நம்ம அப்பள கம்பெனில உனக்கும் உன் தாய் மாமனுக்கும் நான் தான் சீனியர். நீங்க சீனியராவே இருங்க. முதல்ல இவங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாங்க. இது எடுத்துட்டு வர. இந்தாங்க சீனியர். இந்தா, நீ உட்காருமா, உட்காரு. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? அந்த ரவுடிங்க எதுக்கு உங்களை துரத்திட்டு வந்தாங்க? அவங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோட பிரச்சனையே வேற சத்யா. அது நடந்ததுனாலதான் இது எல்லாமே நடக்குது. என்னம்மா பிரச்சனை?
சொல்லக்கூடாத பிரச்சனைனா சொல்ல வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னை காப்பாத்துனதே நீங்க தானே. உங்ககிட்ட சொல்லாம என்ன? சொல்லுங்க சீனியர், பிரச்சனை எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இந்த ஊர்ல சிவா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஆமா, அதோட எம்டி டாக்டர் சிவா தான் என்னோட புருஷன். என் புருஷன், நான், என் பையன் முகில், என் மாமியார் ராஜேஸ்வரி, இவங்க தான் என் உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். என் அபி என்கிட்ட வர வரைக்கும் எனக்கு பிறந்த முதல் பெண் குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி என் புருஷனும் அத்தையும் என்ன நம்ப வச்சுட்டாங்க. 8 வருஷம் என்னோட குழந்தைய பிரிஞ்சு அவ இறந்துட்டான்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் அபி சரவணன் பொண்ணா என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா. அபிதான் என் பொண்ணுன்னு தெரியாமலே அவ கூட சந்தோஷமா பழக ஆரம்பிச்சேன். சில நாட்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது செத்து பொண்ணுதான் சொன்ன அபிதான் என்னோட பொண்ணுன்னு. அது தெரிஞ்சனா அழுத கதர்ன. நீ இந்த வீட்டை விட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன். வீட்டுல சண்டை போட்டேன், அபி இங்கதான் இருப்பான்னு. ஆனா என் மாமியாரும் சிவாவும் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி என்னையும் அபியையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. இப்ப நாங்க 2 பேரும் யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டோம். என்னம்மா நீ அனாதை அது இதுன்னு பெரிய வார்த்தையில பேசிட்டு இருக்க? ஏன் நாங்களாம் இல்லையா உனக்கு? எங்களெல்லாம் சொந்த பந்தமா ஏத்துக்க மாட்டியா? ஆமா சீனியர், இனிமே அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. உங்களுக்கு நாங்க இருக்கோம். ஆமா, உன் பிரச்சனையெல்லாம் முடியற வரைக்கும் நீயும் உன் பொண்ணும் இங்கேயே தங்கிக்கோங்க. என்ன சீனியர் யோசிக்கிறீங்க? நீங்க இங்கதான் இருக்கணும். ஆமா, நீயும் பொண்ணும் இங்கதான் இருக்கணும். இது சீனியருக்கு சீனியர் போடுற ஆர்டர். அதுக்கு இல்ல, என்னால உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்னு தான் பாக்குறேன். அட என்ன சீனியர் நீங்க? காலேஜ்ல என்னோட ரோல் மாடலே நீங்க தான். நீங்க படிச்ச படிப்புக்கு இந்நேரம் ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிருப்பீங்கன்னு நினைச்சேன். உங்களை நினைச்சுதான் நானும் ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் கூட இல்லைன்னா எப்படி செய்வீங்க? சும்மாவே ஆட்டத்தை தாங்க முடியாது. இவளை கேட்கவும் ஆள் இல்ல. இனிமே இந்த அள்ளிராணி ராஜ்யம்தான். யார் இது? கிரிஜாம்மாவா? சும்மாவே இந்த அம்மா நகைக்கடை விளம்பரத்துக்கு வர்ற மாதிரி தான் வரும். இனி மொத்த வீட்டுக்கும் இந்த அம்மா ஆட்டம் தான். அதான் நகைக்கடையே படிக்கிறங்கி வர்ற மாதிரி வர்றாங்க. என்னாச்சு இவருக்கு? ஆஃப் அண்ட் ஷர்ட் போட்டு எவ்வளவு அழகா கியூட்டா ஸ்மார்ட்டால இருந்தாரு. இப்ப என்னடனா பாவம், ஏதோ பஞ்ச பரதேசி மாதிரி இருக்காரு. என்னாச்சு இவருக்கு? வாய மூடுங்க. முதுகெலும்பு வரைக்கும் தெரியுது. வாய பொளந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க தான் சம்பளம் தரேனா? என்னது, நீ சம்பளம் தரியா? உன் மைண்ட் வாய்ஸ்ல எனக்கு ஓப்பனாவே கேக்குது. இதெல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு பழைய மாதிரி 3 வேளையும் எனக்கு பிடிச்சத மட்டும் சமைக்கிற வேலையை பாருங்க. சரிங்கம்மா. இனிமே நேரத்துக்கு எனக்கு ஜூஸ் வரணும். அதுவும் பழைய மாதிரியே. புரியுதா? புரியுதுமா, புரியுது. ஏதோ
என்ன சார் இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேவா? யோ லூசு, நான் உன் பொண்டாட்டி. ஓ, இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டாவும் டீயுமா? பல பல பல. உன்ன அம்மா, நீங்க தூங்கலையாம்மா? நீங்க என்னால தானம்மா ரொம்ப கஷ்டப்படுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. இல்லம்மா, எனக்கு தெரியும். என்னால தான் வீட்டில் சண்டை போட்டீங்க. சிவா சாரும் என் மேல இருக்க கோவத்தை தான் உங்களை திட்டினாரு. நான் திரும்ப வந்ததுதாம்மா பெரிய தப்பு. என்ன அவ இப்படிலாம் பேசுற? இவ்வளவு நாள் நான் உன்னை பிரிஞ்சிருந்தது போதாதா? இப்போ என்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சும் உன்னை தனியா விட சொல்றியா? என்னை தனியா விட்டுருந்தா நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருந்திருப்பீங்கல்ல. நீ இல்லாத சந்தோஷம் எனக்கு எதுக்கு அபி? என்ன மாதிரி தானம்மா அங்க முகிலும் உங்களை நினைச்சு வருத்தப்படுவா.